செய்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். நிலையான சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும். அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும். அவர்கள் பச்சை நிற மெல்லிய பட்டாடைகளையும் அடர்த்தியான பட்டாடைகளையும் அணிவார்கள். அங்கு சாய்மானங்களின் மீது சாய்ந்திருப்பார்கள். இது சிறந்த கூலியும் அழகிய ஓய்விடமும் ஆகும். இந்த வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு 3 விஷயங்களை பேசுறான். ஒண்ணு என்னன்னு சொன்னா, நம்மோடு கூட பழகக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், நரகத்தை பற்றியான ஒரு சில வர்ணனைகளையும், அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய இன்பத்தை பற்றியான ஒரு சில வர்ணனைகளையும், இது போன்ற 3 விஷயங்களை பேசுறான். அதுல முதல்ல நீங்க பாருங்க, நம்மோட கூட இருப்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசும்போது, அவர்கள் காலையிலும் மாலையும் அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இறை நினைவோடு இருப்பவர்களோடு நீங்க என்ன செய்யுங்க, கூட்டு சேருங்க. அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கங்க. அவர்களோடு உங்களுடைய மற்ற காரியங்களை நீங்க செய்யுங்க. காரணம் என்னன்னா, அவர்களும் இறை சிந்தனையில் இருப்பார்கள். உங்களை என்ன செய்வாங்க, இறை சிந்தனையின் பால் அழைத்து செல்வார்கள். ஒருவேளை நீங்க இறைவனை வணங்காமல் இறைவனுடைய நினைவில்லாமல் இருக்கக்கூடியவர்களை பின்பற்றினால் அவர்களோ நாசம் ஆயிட்டாங்க, நீங்களும் அப்படி ஆயிடாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதை பார்க்கிறோம். ஏன்னா அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள். ஆனா இறை நினைவுள்ள காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா, இறைவனுடைய அலங்காரத்தை விட்டும் அவங்கள் நீங்கியவர்கள். எவ்வளவு பெரிய அலங்காரமா இருந்தாலும், தன்னுடைய மனதை புரட்டக்கூடியதாக இருந்தாலும், இறைவனை நினைத்து ஒதுங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களோடு என்ன செய்யுங்க, நீங்க கூட்டாகுங்க. அவர்களோடு உங்களுடைய நட்புறவுகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு அல்லாஹ் போதிக்கக்கூடியதை பார்க்கிறோம். 2வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் பேசும்போது இந்த திருமறை குரானை பற்றி பேசும்போதும், அல்லாஹ் அனுப்பிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசும்போதும், இதுதான் உண்மையான மார்க்கம், இதை உங்களால விரும்பினா என்ன செய்யுங்க, ஏத்துக்கங்க. விரும்பினா நீங்க அதை விட்டுருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை யாருக்கும் கட்டாயப்படுத்தல. வேறொரு வசனத்துல அல்லாஹ் பேசும்போது, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது. விருப்பம் இருக்கா ஏத்துக்குங்க, விருப்பம் இல்லையா ஏத்துக்காம போங்க. இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு சில மார்க்க சட்டங்களை நமக்கு எது